சங்கத்தமிழ் வளர்த்த மாமதுரையில் திராவிட மாடல் அரசின் சாதனையில் மற்றும் ஒரு மகுடம். மதுரை மக்களின் நீண்டகால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் திராவிட மாடல் அரசின் நாயகர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மதுரையின் தெற்கு மற்றும் வடக்கு பகுதியை இணைக்கும் மையப்புள்ளியான கோரிப்பாளையம் சந்திப்பில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க மேம்பாலம் கட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 30/10/2023 அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார்கள். ரூபாய் 213 கோடி மதிப்பில் 2 கட்டமாக திட்டமிடப்பட்டுள்ள பாலத்தில் நவீன தொழில்நுட்பம் கொண்டு விரைவாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பகுதியான தமுக்கம் நெல்பேட்டை பால பகுதியை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். தாய்நாட்டின் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பாலத்திற்கு ஆங்கிலேய ராணுவத்தை எதிர்த்து போராடிய வீரமிக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயர் சூட்டி திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள். திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு செயலிலும் நேர்த்தி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இப்பாலம் அமைந்துள்ளது. 138 ஆண்டுகளாக ஓயாமல் மதுரை மக்களின் போக்குவரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பழமை வாய்ந்த ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு இணையாக வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இப்பாலம் கூடுதல் சிறப்பு. இப்பாலத்தில் பயணிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மதுரை மக்களின் சுதந்திர போராட்ட பங்களிப்பை பறைசாற்றும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என பெயர் சூட்டிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டம் நெடுஞ்சாலை துறை சார்பில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோரிப்பாளையம் சந்திப்பில் 2100 மீட்டர் நீளத்தில் மேம்பாலம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதுரையின் நீண்ட நாள் கோரிக்கையான கோரிப்பாளையம் மற்றும் செல்லூர் பகுதிகளை இணைக்கும் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க முடிவு செய்தார்கள். இதற்காக 190 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நவம்பர் 10, 2023 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாலேயே பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. இந்த மேம்பாலம் மொத்தம் 2100 மீட்டர் 2.1 கி.மீ நீளம் கொண்டது.